வீட்டு கட்டுமானத்தில் அடுத்த முக்கியமான கவனிக்க வேண்டிய டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரில் கேட்டு. இதை எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த படிக்கட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டீல் கேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எம்எஸ் கேட் ஆக்சுவலி. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒட்டிட்டு வரும், தரையோட படிக்கட்டோட ஒட்டிட்டு வரும். கேப் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த ஃபுட்மேட்டை நீங்கள் மேலே போட முடியாது. ஸோ தட் உங்களுடைய படிக்கட்டுக்கும் இந்த கேட்டுக்கும் கொஞ்சமாச்சும் கிளியரன்ஸ் இருக்கணும். இது ஹால் நீங்கள் பிளான் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு காம்பேக்டான ஹால் அப்படின்னும்போது அதில் பூஜை ரூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5x5 இல்லை 5x4 அப்படி இடம் கொடுக்க முடியல அப்படின்னும்போது இது போல் இன்டெப்த் ஸ்லாபில் நம்ம பூஜை ரூம் பிளான் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது 2 ஃபீட் இன்டீரியர் ஸ்லாபில் நம்ம பூஜை ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஹாலோட இடத்த இது கொஞ்சம் கூட அடைச்சிக்காது. பாருங்கள், இது பூஜை ரூம் எம்பாசிங்காக இல்லாமல் உட்கார்விங் செஞ்ச போல் உள்ள இன்டெப்த்தாக அடங்கிடுச்சு. இதனால் நமக்கு இடம் ரொம்ப சேவ் ஆகும். ஹால் பிளான் பண்ணும்போது நம்ம வில்லா டைப்பு வீடு, அதாவது வீட்டுக்குள்ளேயே இந்த ஸ்டேர் கேஸ் வரும்போது இந்த பார்ட்டிஷன் மிகப்பெரிய சவால். எப்போது அப்படின்னா, நீங்கள் ஹாலில் ஏசி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் போடுறது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் ஒரு 500 ரூபீஸில் ஒரு ரெயிலிங் வாங்கி 9 ஃபீட் ஸ்க்ரீனை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதனால் தேவையான போது மட்டும் நம்ம ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம்.